வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குவிக்காக சூப்பராக 2 இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிற சூப்பரான ரெசிபி வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. கடையில் டைரெக்டாக வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டோடனே பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். கூட அதே அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா சேர்த்த உடனே தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றினா போதும். அது ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ குழிப்பணியாரம் இருக்கும் இல்லையா, அதில் நல்லா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கிட்ட அப்புறம் நல்லா காஞ்ச உடனே திருப்பி எடுத்துக்கோங்க. ஆனால் ரவை நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அப்படி வரும். இது 2 ஸ்டெப்பில் 2 இன்க்ரீடியன்ட் தான், ரவை சர்க்கரை. அது மட்டும் சேர்த்து நம்ம செஞ்சால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நல்லா வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ சூப்பராக குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நாங்கள் போடுற டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாமே சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்கிறதா மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.